ஓம் நமச்சிவாய. கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல்படாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கும் சமயம் கடந்த 2 நாட்களாக வெள்ளியங்கிரி மலை பற்றி பார்த்தோம். வெள்ளியங்கிரி மலையில் நேற்று 6வது மலை வரை நாம் பயணம் செய்தோம். இன்று 7வது மலைக்குள் நுழைய இருக்கின்றோம். வாருங்கள். 7வது மலையின் ஆரம்பத்தில் ஒரு டீ கடை இருக்கின்றது. மலை உச்சியில் கடுங்குளிரில் மலை ஏறி வந்த களைப்பும் சோர்வும் இருக்கும் நிலையில் இந்த தேநீர் மற்றும் சுக்கு காப்பி தேவாமிர்தம் போல இருக்கின்றது. இந்த கடையை அடுத்து நிர்வாகத்தினால் வைக்கப்பட்ட ஒரு தற்காலிகமான தகர கொட்டகை இருக்கின்றது. 50லிருந்து 60 பேர் இங்கு ஓய்வெடுக்கலாம். இது தற்காலிகமானது தான். இங்கு தங்கி ஓய்வெடுத்து பின் விடியற்காலை பயணத்தை தொடர்கின்றார்கள் பக்தர்கள். இங்கு தங்காமலும் செல்லலாம். இந்த மலையை சுவாமி முடிமலை என்று சொல்வார்கள். இங்கு செங்குத்தான படிகள் கிடையாது, ஆனால் மண் மற்றும் பாறைகள் நிறைந்த சரிவான பாதைகள் இருக்கின்றது. சில இடங்களில் கைகளை ஊர்ந்து தவிர்ந்து செல்கின்றார்கள். பாதையின் இருபுறங்களிலும் புற்கள் மற்றும் குறிஞ்சி பூச்செடிகள் பூத்து குலுங்குவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த மலை உச்சியில் தோரணக்கல் என்ற இயற்கை கோபுர வாயில் நம்மை வரவேற்கின்றது. இந்த வாயிலை கடந்தால் விநாயகர் சன்னதி இருக்கின்றது. அடுத்து சிறிய குகைக்குள் அம்மன் சன்னதி இருக்கின்றது. இதை அடுத்து ஒரு பெரிய பாறையின் கீழ் அமைந்திருக்கின்ற குகையில் தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கின்றது. இந்த குகை கோயிலில் சுயம்பு லிங்கங்களான பஞ்சபூதங்கள் ஒருங்கே அமையப்பட்டிருக்கின்றது. இறைவன் பஞ்சலிங்க கேசனாகவும் இறைவி மனோன்மணி என்று பார்வதியாகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இந்த கோவிலை அடைந்து ஈசன் முன் நிற்கும்போது நாம் அடையும் மகிழ்ச்சி, பூரிப்பு இவைகளெல்லாம் 7 மலைகளை சிரமப்பட்டு ஏறி வந்து இவ்வளவு கடினமாக மனச்சோர்வோடு அசதி அதிகமாக இவைகளெல்லாம் கடந்து நாம் பயணித்தும் அந்த ஈசனை கண்ட அந்த நொடி நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றோம். எங்கும் காண கிடைக்காத அபூர்வ தரிசனம் நம் கண்களை விட்டு என்றுமே அகலாத நினைவுகளாக அது இருக்கின்றது. இங்கு மின்சாரமோ மின்விளக்குகளோ எதுவும் கிடையாது. ஆனால் சூரிய ஒளியில் இயங்கும், அதாவது சோலார் சிஸ்டத்தில் இறங்கும் மின்விளக்குகள் இருக்கின்றன. ஆகையால் இரவு நேரத்தில் எந்த நேரத்திலும் தரிசிக்க முடியும். வெள்ளிமலை, ரசதகிரி, தென்கைலாயம், பூலோக கைலாயம் என வழங்கப்படும் புண்ணிய ஸ்தலமாகும் இது. ஊட்டி மலையின் உயரத்துக்கு சமமானது. விழா காலங்களில் பூசாரி தொடர்ந்து 24 மணி நேரம் இருப்பார். மற்ற காலங்களில் அமாவாசை என்று மட்டும் கூட்டமாக பக்தர்கள் சென்று பூஜை செய்து வருகின்றார்கள். உமையவள் இறைவன் சிவனின் திருநடத்தை கண்டுகளிக்கும் முதன்மை பேர் தனக்கே உரியதென்றும் தம் பொருட்டு ஒரு திருநடம் ஆடி காட்ட வேண்டும் என்று வேண்டுகின்றார். இறைவனும் அகமகிழ்ந்து உமையவள் கண்டு மகிழ மூலஸ்தானத்துக்கு அருகே இருக்கின்ற வெள்ளியம்பலத்தில் திருநடனம் புரிகின்றார். அப்படி திருநடனம் புரிந்த மேடை பல்கலை மேடை என்று அழைக்கலாயினார். அந்த பெயர் நாளடைவில் திரிந்து பலகார மேடை என தற்சமயம் வழங்கப்படுகின்றது. தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், நாரத மகாமுனிவர் மற்றும் ஆதிசேஷன் ஆகியோர் வழிபட்ட ஸ்தலம் இது. கீழே இறங்கும்போது 3வது மலையில் நுழைந்து நடக்க ஆரம்பித்தால் ஒரு குளிர் அறைக்குள், அதாவது ஏசி அறைக்குள் இருப்பது போன்ற உணர்வு வருகின்றது. அடர்ந்த மரங்களுக்கிடையே பயணிக்கும் போது நமக்கு கிடைக்கும் அனுபவம் மறக்க முடியாத ஒன்றாகும். ஈசனின் புனித ஸ்தலமான இந்த மலையில் சுற்றுப்புற சூழலும் துப்புரவும் காக்க வேண்டியது ஆன்மீக பக்தர்களின் கடமை. இங்கே பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இதை உணராத சில பக்தர்கள், இதை உணர்ந்தும் தவறு செய்யும் பக்தர்கள் அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எப்படியோ எடுத்து வந்து அங்கே போடுகின்றார்கள். கண்டிப்பாக ஆன்மீக பக்தி இருப்பவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. இது கடவுளுக்கு செய்யும் துரோகமாகும். இந்த ஆலயத்தின் பிரார்த்தனையாக தென்கைலாயம் என கூறப்படும் இந்த ஸ்தலத்தில் இறைவனிடம் எது வேண்டினாலும் கிடைக்கின்றது. முடிந்தவர்கள் மலை மேல் இருக்கின்ற ஈசனை நேரில் சென்று தரிசிக்கின்றார்கள். இயலாதவர்கள் அடிவாரத்தில் உள்ள சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். வசதி இருந்தால் யார் வேண்டுமானாலும் விமானம் மூலமாகவோ குதிரைகள் மூலமாகவோ வடகைலாயம் சென்று வரலாம். ஆனால் தென்கைலாயமான இந்த மலைக்கு உடல் பலமும் மன உறுதியும் ஈசனருள் இருந்தால் மட்டும்தான் இங்கு செல்ல முடியும்.
இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்ன? கொங்கு நாட்டின் மேற்கு எல்லையில் இறைவன் சிவபெருமானின் திருவுருவமாக விளங்குவது தென் கைலாயம் எனும் வெள்ளியங்கிரி. இறைவன் பஞ்சலிங்கமாக விளங்கும் இந்த ஸ்தலம் ரசதகிரி, தக்கின கைலாயம், உலோக கைலாயம் என வழங்கப்படுகின்றது. சிவபெருமானுக்கு மாறாக தக்கன் செய்த வேள்விக்கு தேவர் முனிவர்கள் சென்றதனால் இறைவன் வேள்வியை சினந்து அழித்தார். தேவர் முனிவர்களை சபித்தார். தான் தன் முகங்களை 5 கிரிகளாக கொண்டு கொங்கு நாட்டில் மறைந்தார். சாபம் நீங்கப்பட்ட தேவர் முனிவர்கள் சிவபெருமானை காணச் சென்றார்கள். நவக்கிரக பீடிதங்கள் நீங்கி பழனி திருவாவினன்குடி கன்னிகாவனத்தில் புரட்டாசி மாதம் 5 வாரம் தவமேற்றி சனி பகவான் அருள் பெற்றும் ஐப்பசி 5 வாரம் பவானியில் துலா முழுக்கு செய்தும் கார்த்திகை மாதம் 5 வாரங்களில் மேற்கண்ட பஞ்சகிரிகளுக்கும் சென்று பஞ்சமுகங்களை தொழுதும் பேறு பெற்றார்கள். முடிவில் 5ஆம் வாரத்தில் வெள்ளியங்கிரியில் இறைவனை கண்டு வணங்கி பேறு பெற்றார்கள். தீராத நோய் தீர்க்கும் தீர்த்தமாகும் இங்கிருக்கும் தீர்த்தம். அது ஆண்டிச்சுனை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. அர்ஜுனன் கடுந்தவம் புரிந்து பாசுபதம் பெற்றதும் முக்தி பெற்றதும் இந்த ஸ்தலம்தான். உமையவளின் வேண்டுதலின் பேரில் திருநடனம் ஆடியதும் இந்த ஸ்தலமே. அதுவே இப்போது பலகார, அதாவது பல்கலை மேடை என்று அழைக்கப்படுகின்றது. ஆற்றா மக்களின் அருள் பசிகளை கொண்டோர் மேற்றே உலகின் மெய்நெறி வாழ்க்கை என்பது போல காசியில் 1000 அன்னதானம் செய்து பெரும்பயனை இந்த கைலையின் சாரலில் ஒரு பிச்சையிட்ட போது அடைகின்றார்கள் என்று சொல்வார்கள். இறைவனை இயற்கையில் எழுகின்ற இன்னொலியே நீ எல்லாம் ஆகி எங்கும் விளங்குகின்றாய். என்னை பற்றிய பாவங்கள் நீங்குமாறு இந்த ஸ்தலத்தில் அருள் புரிய ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் வெள்ளிமலையானை நினைத்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த ஸ்தலத்துக்கு வருகை தருவோர்கள் எல்லா விதமான சௌபாகியங்களையும் அடைகின்றார்கள். இந்த பயணம் மிக மிக கடினமான பயணம்தான், எல்லோராலும் செல்ல முடியாது. இந்த பாக்கியம் கிடைத்தால் நன்று, கிடைக்காவிடில் மனதார வேண்டிக் கொண்டோமேயானால் சிவகடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த உரையை பொறுமையாக 3 நாட்களாக கேட்டதற்கு மிக்க நன்றி. இந்த உரையை இத்தோடு முடித்து நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.